முழுவதுமாக வழங்கப்படுகிறது. अंजनानंदनम वीरम जानकी शोकनाशनम कपीशम अक्षहंतारम वंदे लंका भयंकरम यत्र यत्र रघुनाथ कीर्तनम तत्र तत्र कृतमस्तकांजलिम बाष्पवारि परिपूर्णलोचनम मारुतिम नमद राक्षहांतकम. அரக்கர்களை அழித்தவர் ஹனுமான். நம் பயத்தையெல்லாம் போக்கி ஆனந்தத்தையே கொடுப்பவர் அபயப்பிரத ஆஞ்சநேயர். இன்று நாம் கரூரில் உள்ள ராமநகரத்தில் அபய கோதண்டராமசுவாமி கோயிலில் அபயமே கொடுத்து கொண்டிருக்கும் ஹனுமானை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். வலக்கையால் அஞ்சேல் நாம் ராம பக்தி கொடுக்கிறோம், நம்முடைய சக்தியால் உங்கள் அனைவரையும் காக்கிறோம் என்கிறார் ஹனுமான். அஞ்சேல் என்று சொல்லுகிறாரே, நம்மை காப்பதற்குண்டான சக்தி அவரிடத்தில் உள்ளதா? ஆயுதம் உள்ளதா? இடக்கையில் கதையை பிடித்திருக்கிறார். இதோ ஆயுதம், உங்களை காப்பேன். காப்பேன் என்பதற்கு உறுதி வலக்கையாலே அபயம். ஆயுதம் இருந்தால் காக்க முடியுமா? அது ராவணனிடத்திலிருந்தும் கும்பகர்ணனிடத்திலிருந்தும் காக்கும். ஆனால் எங்களிடத்தில் உள்ள விரோதிகள் வேறு. அகங்காரம், மமகாரம், செருக்கு, மதிப்பின்மை, பொய், இது முதலான விரோதிகள் உள்ளனவே. அதற்குத்தான் ஹனுமானிடத்தில் வாய் முழுவதும் ராமநாமம், உள்ளம் முழுவதும் ராமனை பற்றின சிந்தனை, கைகள் முழுவதும் ராம கைங்கரியம் என்ன இவையே சொத்தாக கொண்டிருக்கிறபடியால் அவர் பேசினாலும் ஆயுதம், நினைத்தாலும் ஆயுதம். அவர் எத்தையெல்லாம் தன்னுடைய கைகளால் செய்தாலும் அதுவே ஆயுதம். அவரிடத்தில் கதை மட்டும் ஆயுதம் அல்ல, அவர் உள்ளத்தில் இருக்கும் ராமனின் நினைவை கொண்டே நம்முடைய தீய எண்ணங்களை போக்கி விடுகிறார், நம் செருக்கை ஒழிக்கிறார். ஆஞ்சநேயரை நன்கு என்று நாம் சேவித்துக் கொண்டோம். அவர் அருள் கிட்டுமானால் ராமபக்தி தன்னடையே வரும். இப்போது நாம் அயோத்தியா காண்டத்தில் உள்ளோம். அடுத்த ஆரண்ய காண்டம். ஆரண்ய காண்டம் முடிந்து அதன் இறுதியில் அடுத்து கிஷ்கிந்தா காண்டம் தொடங்க, அதெல்லாம் வானர சேனையினுடைய பெருமை, முக்கியமாய் ஆஞ்சநேயருடைய பெருமை. அடுத்து சுந்தர காண்டத்தில் முழுவதுமே ஆஞ்சநேயர், சீதாதேவி அவர்களுடைய பெருமைதான். யுத்த காண்டம் சண்டையை பற்றி பேசித்து இறுதியில் ராம பட்டாபிஷேகத்தோடே முடிந்தது. ஆகவே ஆஞ்சநேயரை செவித்தாலே அத்தனை காண்டங்களின் கருத்துகளும் நமக்கு தெரிய வரும். அவரை வணங்கிக் கொள்ளுவோம். மீண்டும் அயோத்தியா காண்டத்துக்கு போவோம். 31வது சர்க்கத்தில் இலக்குவன் ராமனுடைய திருவடிகளை பற்றுகிறான். நேரே அல்ல, சீதையினுடைய திருவடிகளை வணங்கி அவருடைய சிபாரிசு பெற்றுக்கொண்டு ராமனை பற்றுகிறான். சப்ராத்து சரணௌகாடம் நிபீட்ய ரகுநந்தனா சீதாமுவாச அதியசாக ராகவஞ்ச மகாவிரதம். சீதையை முன்னிட்டான், ராமனை பற்றினான். இது இந்த சம்பிரதாயத்தினுடைய சிறப்பான கொள்கை. பகவானிடத்தில் சரணாகதி பண்ணுவதற்கு முன்னால் மகாலட்சுமி தேவியனிடத்தில் சரணாகதி பண்ண வேண்டும். அவள்தான் பெருமானை நாம் பற்றுவதற்குண்டான மன உறுதியை நமக்கு கொடுக்கிறாள். அதில் உபாய நிஷ்டைன்னு சொல்லுவார்கள். பிராட்டி புருஷகாரம் பண்ணுவாள், அவள் பேச பேசத்தான் பெருமான் ஏற்றுக்கொள்ளுகிறான். ராமனும் இருக்கிறாள், சீதையும் உள்ளாள். நேரே ராமனை வேண்டலாமே, சீதை எதற்கு? ராமன் கோபக்காரர். ராமனா கோபக்காரர்? பொதுவில் பகவானுக்கு சுவாதந்திரம் உண்டு. கேள்வி கேட்பதற்கு ஆளில்லாத செருக்கு, தானாக இஷ்டப்படி எடுக்கும் முடிவு, அந்த திறன் அது கோபத்தில் விடுகிறது. கோபமும் ஏனோ தானோ கோபம் அல்ல, நமக்கு நல்லதையே சொல்லி ஆனால் நாம் நடக்காமல் போகும்போது அது கண்டு பெருமான் கோபப்படுகிறான். நிஜத்தில் கோபம் இல்லை, நமக்கு உபதேசிக்கிறார், நாம் சொன்னதை கேட்பதில்லை, பின் தந்தைக்கு கோபம் வராதோ? வருகிறது. அந்த கோபத்தை மாற்றுவதுதான் லக்ஷ்மியின் தலையாய திருப்பணி. பெருமானுடைய கோபத்தை மாற்றி அவன் செருக்கை குறைத்து நம் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளும்படி பிராட்டி செய்கிறாள். அதனால் தான் லக்ஷ்மணன் நேரே சரணாகி பண்ணாமல்
அருகில் இருக்கும் சீதையை முன்னிட்டு கொண்டான். சரணாகதியின் போது மகாலட்சுமியை பற்றியே பிராட்டியை தொழ வேண்டும். இரண்டிடம் கூறுகிறேன். அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழன் இல்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. நம்மாழ்வாருடைய பாசம். எனக்கு பிராட்டியை தவிர வேறு புகழ் இல்லை, உன்னை தவிர புகழ் இல்லை. இதோ உன்னை பற்றுகிறேன். திருப்பதி திருமலையில் எழுந்தொருக்கும் ஸ்ரீனிவாசனே, ஏழுமலை அப்பனே, திருவேங்கட தெம்பெருமானே, அலர்மேல் மங்கை உரை மார்பா. அலர்மேல் மங்கை மகாலட்சுமி. அவள்தான் பத்மப்பிரியே பத்மனி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாயதாட்சின்னு கொண்டாடுகிறோம். தாமரையில் அமர்ந்திருக்கிறாள், தாமரை போன்ற வதனம், தாமரை மாலை அணிந்திருக்கிறாள், தாமரையை கைகளில் பிடித்திருக்கிறாள், தாமரை போன்ற திருக்கண்கள். அப்படிப்பட்ட பேரழகு வாய்ந்தவள். இறையும் அகலகில்லேன், ஒரு வினாடி பொழுது பெருமானை விட்டு பிரிய மாட்டேன் என்று கூடவே இருக்கிறாள். அவளை பற்றித்தான் பெருமானை பற்ற வேண்டும். ராமனை பற்ற போனால் சீதையை முன்னிட வேண்டும். கிருஷ்ணாவதாரத்தில் சரணாகதி நப்பின்னையை முன்னிட வேண்டும். வராகாவதாரத்தில் சரணாகதி பூமாதேவியை முன்னிட வேண்டும். ஆக லக்ஷ்மியை முன்னிட்டுத்தான் பெருமானிடத்தில் சரணாகதி. இதே விஷயத்தை தான் நம்மாழ்வார் அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே, உன் திருவடிகளையே சரணமாக பற்றுகிறேன், அவள் சிபாரிசு செய்யட்டும் என்று முதலில் பிரார்த்திக்கிறாள். இதே ராமானுஜர் ஸ்ரீரங்கத்து ரங்கநாத பெருமானிடத்தில் சரணாகதி நுட்டிக்கிறார். பகவன் நாராயண அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யாதி அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயன் தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவமகிஷீம் அகிரஜகன்மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணா சரணம் பிரபத்தியே. வேறு புகலிடவற்றவனான அடியேன் உன் திருவடிகளையே புகழாக பற்றுகிறேன். ஆகவே லக்ஷ்மணனும் சீதையினுடைய திருவடிகளை பற்றி ராமனிடத்தில் வேண்டுகிறான். அதற்கு பிற்பாடு ஒரு முக்கியமான ஸ்லோகம். குருஷ்வமாம் அனுச்சரம் வைதர்மியம் நேக வித்யதே கிருதார்த்தோகம் பவிஷ்யாமி தவச்ச அர்த்த பிரகல்பியதே. 31வது சர்க்கத்தில் 24வது ஸ்லோகம். சரணாகதி பண்ணினேன் ராமா, சரணாகதிக்கு பயன் வேண்டாவோ? வீடு வேணுமா, நாடு வேணுமா, ஆபரணங்கள் வேணுமா, பணம் வேணுமா, வேலை வேணுமா, எது குறித்தும் சரணாகதி பண்ணலாம். இப்போது லக்ஷ்மணன் எதை குறித்து பண்ணியிருக்கிறார்? அதைத்தான் தெளிவுபடுத்துகிறான். நான் நாட்டை கேட்டு சரணாகதி பண்ணவில்லை ராமா, குருஷ்வமாம் அனுச்சரம், உனக்கு தொண்டு புரிய வேண்டும், அனைத்து பணிவிடைகளையும் செய்ய வேண்டும் என்று வேண்டித்தான் சரணாகதி பண்ணியிருக்கிறேன். உன் பின்தொடர்ந்து வந்து உனக்கு பணிவிடை செய்பவனாகவே என்னை ஆக்கு. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே 3 முக்கியமான ரகசியங்கள் உண்டு. திருமந்திரம், அதுதான் 8 எழுத்து மந்திரம். துவயம், அதாவது 2 வரிகள் கூடியது. ஆச்சாரியனிடத்தில் போய் சங்க சக்கர பொறி ஒற்றிக் கொள்ளுகிறோம். அதற்கு சமாசேனம் பஞ்சசம்ஸ்காரம் என்று கூறுவார்கள். அந்த சமயத்தே இந்த 3 ரகசியங்களையும் ஆச்சாரியன் உபதேசிக்கிறார். திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம். அதில் துவயம் என்பது 2 வரிகள் கொண்டது. முன்வாக்கியம் பின்வாக்கியம் 2 வாக்கியங்கள். முதல் வாக்கியம் நாராயணனுடைய திருவடிகளில் சரணாகதி நுட்டிப்பது. அடுத்த வாக்கியம் அவனிடத்தில் பணிவிடைகளை செய்ய கோருவது. 2 வாக்கியங்கள். ஒன்று சரணாகதி செய்வது, மற்றொன்று சரணாகதிக்கு பலமாக தொண்டுகளை பிரார்த்திப்பது. ஸ்ரீமதே நாராயணாய நமஹா, நீயும் அவளுமாக சேர்ந்திருக்கும் இடத்தில் அனைத்து தொண்டுகளையும் செய்ய பெறுவேன் ஆக வேண்டும். இதைத்தான் நம்மாழ்வாரும் ஓர் பாசுரத்தால் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று சரணாகதி அனுஷ்டித்தார். மற்றொரு பாசுரத்தால் கைங்கிரத்தை வேண்டுகிறார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெளிகுரவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்த தந்த தந்தைக்கே என்று எல்லா காலத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா நிலைகளிலும் அனைத்து தொண்டுகளையும் தேவரீருக்கடியேன் செய்ய வேண்டும். தொண்டு புரிவதே நம் இலக்கு, அதுவே புருஷார்த்தம் அப்படிங்கிறத ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அனைவரும் அறுதியிட்டுள்ளார்கள். அதனாலதான் இந்த இடத்துல இப்ப லக்ஷ்மணன் ஒரு ஸ்லோகத்தாலே சரணாகதியை நுட்டித்தார், மற்றொரு ஸ்லோகத்தாலே கைங்கிரத்தை வேண்டுகிறார். குருஷ்வமாம் அனுச்சரம் வைதர்மியம் நேக வித்யதே,
என்னை பின்னாடி அழைத்து போ, அனைத்து தொண்டுகளையும் கொடு, இதுதான் தர்மம், இது அதர்மம்னு நினைக்காதே. பவாம்ஸ்து சஹவைதேஹ்யா கிரீசானுஷூரம்ஸ்யசே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஷ்சதே. தேவரீரும் வைதேகியான சீதையும் மலையிலோ மலை தாழ்வரகளிலோ நதிக்கரையிலோ எங்கிருந்தாலும் நான் அனைத்து நேரத்திலும் தொண்டு புரிய வேண்டும். உம்மோட பிரியக்கூடாது. அவளுக்கும் அவனுக்கும் பெருமானுக்கும் பெருமாட்டிக்கும் சேர்த்து தொண்டு செய்ய வேண்டும். அகம் சர்வம் கரிஷ்யாமி. எத்தனை தொண்டுகள் செய்யலாம்? கோவிலுக்கு போறோம், நீங்க என்ன பண்ணுவீள்? கோலம் போட தெரியும், பெருக்க தெரியும், முழுக்க தெரியும், அதை மட்டும் நான் பாத்துக்கிறேன். இல்ல வாகனத்தெல்லாம் நகர்த்தி வைக்க தெரியும், நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒருத்தர் சொன்னார், எல்லாமே எனக்கு பண்ண தெரியும் சுவாமி, எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்க, நானே பண்றேன். முடியுமா இல்லையாங்கிறது அப்புறம். ஆனா அனைத்தையும் பண்ணணுங்கிற பாரிப்பு அவருக்கு இருந்த சொல்லியோ, அதை போல லக்ஷ்மணன் ஆசைப்படுறான். நிஜமாவே இவனை தவிர தொண்டன் இப்ப இல்லை, இருக்கிறதே ஒரு ஒருத்தர் தான். என காட்டுக்கு பின்தொடர்ந்து போவது அவன் மட்டுமே. ஆனால் அனைத்து தொண்டுகளையும் செய்ய ஆசைப்படுகிறான். அகம் சர்வம் கரிஷ்யாமி, நான் அனைத்தையும் செய்கிறேன். ஜாகிரத ஸ்வபதஷ்சதே, நீ விழித்திருக்கும் போதும் தூங்கி இருக்கும் போதும் எப்போதும் செய்கிறேன் ராமா. பவாம்ஸ்து சஹவைதேஹ்யா ஏச்சராஜ்ஞோ ததோ திவ்யே மகாத்மா வருணஸ்வயம் ஜனகஸ்ய மகாயஜ்ஞே தனுஷீ ரௌத்ர தர்சனே. வருணன் கொடுத்த 2 வில், அம்புரா தோணி ஆகியவற்றையெல்லாம் எடுத்து வா. அது நம் குருவான வசிஷ்டருடைய குடிசையில் நன்கு பராமரிக்கப்பட்டு வருகிறது. நீயும் என்னோடு கூட வரலாம். இலக்குவ, போய் அந்த வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு வா. வேகமாக லக்ஷ்மணன் செய்தான். ஆதித்ய விமலாபவ் தௌ கட்கவ் ஹேம பரிஷ்கிருதவ். அடுத்து தங்கம் மின்னக்கூடிய அழகான 2 வாள்கள், வாள்களையும் எடுத்து வந்தான், வில்லுகளையும் எடுத்து வந்தான். தத் திவ்யம் ராஜசார்தூல சத்கிருதம் மல்யபூஷிதம் ராமாய தரிசயாமாச சௌமித்ரிகி சர்வம் ஆயுதம். அனைத்து ஆயுதங்களையும் லக்ஷ்மணன் ராமனுக்கு காட்ட, நன்று நன்று எடுத்துக்கொண்டு புறப்படுவோம். வசிஷ்டபுத்திரந்து சுயஜ்யமார்ஜ்யம் துவம் ஆனயாசு பிரவரந்திஜானாம் அபிப்பிரயாஸ்யாமி வனம் சமஸ்தான் அபியர்ச்ச சிஷ்டான் அபரான் திஜாதீன். இப்போது நான் தானம் செய்ய வேண்டும் லக்ஷ்மணா. எப்ப காட்டுக்கு புறப்படுகிறேனோ என்னிடத்தில் இருக்கும் அனைத்தையும் தானம் செய்துவிட்டு போக வேண்டும். வசிஷ்டருடைய திருமகனார் சுயஜ்ஞர், அவரை அழைத்து வா. அவர் சிறந்த வேத வித்து, அவருக்கு தானம் கொடுத்து விட்டு புறப்படுவோம். இலக்குவன் உடனே போனார், அழைத்து வருகிறார். ததசாசனமாஜ்ஞாய பிராதுர் பிரியகரம் ஹிதம் கத்வாச பிரவிவேஷாசு சுயஜ்ஞஸ்ய நிவேசனம். சுயஜ்ஞனிடத்தே போனார், வேண்டினார், அவரை அழைத்து கொண்டு வருகிறார். ராமன் வரிசையாக அனைத்தையும் தானம் பண்ண தொடங்குகிறான். தத சந்தியாமுபாஸ்தியாய கத்வா சௌமித்ரிணா சஹ ச ஹேமசூத்திரைர் மணிபி கேயூரைர் பலயைரிவ ஹாரஞ்ச ஹேமசூத்திரஞ்ச பாரியாயை சௌமிய ஹாரயர். அடுத்து ஹாரம், மேகலை, இடுப்பு ஒட்டியானம், கழுத்து அட்டியல் இதெல்லாம் சுயஜ்ஞனுடைய மனைவிக்கு கொடுத்தான். சுயஜ்ஞனுக்கு 1000 தங்க காசுகள், அங்கதானிச்ச சித்ராணி கேயூராணி சுபானிச்ச மற்றும் ரிக்வேதம் ஓதும் அனைவருக்கும், யஜுர்வேதம் ஓதுபவர்கள், ஏழை பணக்காரர்கள், நல்ல வித்வான்கள் அனைவருக்கும் தானம் கொடுத்தான். அகஸ்தியம் கௌசிகன் செய்வ, அகஸ்தியர் என்று பெயர் பெற்ற ஒரு முனி குஷிகர், அவர் அனைவருக்கும் கொடுத்தான். பசுகாபிஷ்ச சர்வாபி கவாம் தசசதேனச்ச 100 1000 பசுக்களையும் தானம் செய்தான். அம்பாயதானோனந்தேச்ச கௌசல்யாம் அமதக்ஷிணாம் ததா திஜாதீன் ஸ்தான் சர்வான் லக்ஷ்மணாச்சய சர்வசா. நம் தாய் என்னென்னெல்லாம் தானம் கொடுக்க வேணும்னு நினைக்கிறாளோ அவளையும் கேள். அவள் விருப்பப்பட்டவர்களுக்கெல்லாம் தானம் கொடுத்து முடி. லக்ஷ்மணன் உதவினான். ராமன் அனைவருக்கும் கொடுத்து முடித்தார். அருகிலே சீதை பார்த்து கொண்டே இருக்கிறாள். அப்போது பார்த்து, வயதான ஒரு அந்தணன், அவருக்கு சல்லிக்காசு கையில் இல்லை, நிறைய குழந்தைகள், கோதானம் வாங்குவதற்காக வருகிறார். ராமனிடத்தில் பசுவை பெற்றாரா? என்ன நடந்தது மேலே பார்ப்போம்.